நருட்டோவில் இருக்கிற டாப் 10 பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸாக பார்க்க போகிறோம். இல்லை 8வது பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை இட்டாச்சி தான் இருக்கான். இவனை பிடிக்காத ஆளே கிடையாதுங்க. நம்ம ஆளுக்கு இவன் ஒரு வில்லனும் சொல்லிட முடியாது, ஹீரோனும் சொல்லிட முடியாது. இவனுடைய லைஃபே ஒரு ட்ராஜரியாக போயிருக்கும். இவனுடைய கிளானை இவன் கையாலேயே கொல்ல சொல்லி இவனுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. பண்ணா மட்டும்தான் உலக போரையே தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஆளுக்கும் வேற வழி இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு பல வழிகளை தாண்டிக்கிட்டு தன்னுடைய வில்லேஜில் இருக்கிற தன்னுடைய கிளானை அவன் கையாலேயே கொண்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. தன்னுடைய அப்பா அம்மாவை தன் கையாலேயே கொல்றது, தன்னுடைய ஊர் மக்களில் இருக்கிற நம்மளுடைய சொந்தக்காரங்களும் எல்லாரையும் தன்னுடைய கைகளாலே கொண்டுட்டு மனசு ஃபுல்லாக வலியோடு உக்காஞ்சிருப்பான் ஒருத்தன். ஆனால் அவன் சொன்னது ஒன்றே ஒன்று தாங்க, என்னை பற்றி இந்த உலகம் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்னுடைய வில்லேஜ் நல்லா இருக்கணும், அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காகவே இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் பாருங்க. இவனுடைய பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷேரிங்கன், மங்கைக்கு ஷேரிங்கன், அமத்தராசு, சுக்கியோமி, சூசுனோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு தலைவன் ரொம்ப பவர்ஃபுல்லு. தன்னுடைய தம்பிக்காகவும் வில்லேஜுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருப்பான் இவன். இவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. இதோடைய ஃபுல் வீடியோ வேணும்னா இங்கே ஏற காட்டு எடுத்து கிளிக் பண்ணி பாருங்கள்.